வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து காஜு பிஸ்ஸா ரோல் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுக்கு முந்திரி பருப்பு 150 கிராம் எடுத்துருக்கேன். அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க பிஸ்ஸா பருப்பு. ஏன்னா உள்ளே வைக்கிறதுக்காக தான். பிஸ்ஸா பருப்பு அன்சால்ட்டடாக இருக்கணும். சால்ட் உள்ளதும் விற்கிது, சால்ட் இல்லாமல் விற்கிது. சால்ட் இல்லாமல் வாங்கிக்கோங்க. சால்ட் உள்ளது வாங்கினீங்கன்னா டேஸ்ட் வீணாக போயிடும். சீனி 1 கப் மகர எடுத்திருக்கேன். ஈக்குவல் அளவு முந்திரி பருப்புக்கு ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். இது ஆஃப் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆஃப் டேஸ்ட் போதும். கூட வேணும்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பவுடர் பண்ணிக்க போகிறோம். சுகர் 1 கப்பு பெரிய இந்த கப்பில் எடுத்தேன். பவுடர் பண்ணவும் கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட் கூடுதலாக இருக்கும். பெரிய கப்பில் இருக்குது சீனியை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு பவுடர் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பில் கட்டி இருக்காது, நல்லா அரைப்பட்டுரும். அதனால் நம்ம சளிச்சுக்க தேவையில்லை. நீங்கள் முந்திரி பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் கொண்டுட்டு வந்த பிறகு அரைக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டிவிடும். பிஸ்ஸா பருப்பு கொஞ்சம் கட்டி போடுங்கிறதுனால அதை நம்ம சளிச்சுக்குவோம். சீனியை லேசாக வெது நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். எதுக்காகனா நம்ம முந்திரி பருப்பு பிஸ்ஸா பவுடரோட சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லா ஒட்டிக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு ஒட்டிக்கும். லேசாக வெதுன்னு சூடு பண்ணிங்கன்னா போதும். சிம்மில் வச்சு தான் சூடு பண்ணணும், லோ ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் வச்சாதீங்க. இன்னும் கொஞ்சம் சூடு வரட்டும். போதும். நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கின்றோம். இப்போ முந்திரி பவுடரில் ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் மட்டும் சேர்த்துக்குவோம். 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடரோடு சேர்த்துக்கலாம். இதில் பாதி அளவு சுகர் முந்திரி பருப்புக்கு, பாதி பிஸ்ஸாவுக்கு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் போதுமானு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சுகர் பவுடர் கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். டேஸ்ட் பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாது. முந்திரி பருப்புக்கும் இந்த சுகரும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துடும். இந்த அளவுக்கு இப்படி ஒன்று சேர்ந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஓரளவுக்கு இப்போ மாவு ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய், ரொம்ப சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டிடுங்க. நெய் ஒரு 3 ட்ராப் தான் விட்டுருக்கேன். இப்போ கடைசியாக வேற நம்ம காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சோண்டு. மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு காஜுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு மாவு.
நல்லா வெடிப்பு இல்லாமல் இந்த பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குது சப்பாத்தி மாவு மாதிரி. இனிமேல் நம்ம பிஸ்ஸா பருப்பை ரெடி பண்ண போகிறோம். நான் காஜு கத்திரிக்கு வந்து பாகு காய்ச்சி ஊற்றிருக்கேன். அது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். இது வந்து சீனியை வந்து சூடு பண்ணியிருக்கோம். இது ஒரு 3 நாளைக்கு 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். டேஸ்ட் பார்த்துக்குங்க, இனிப்பு போதுமான. ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் தண்ணியே போதும் அதுக்கு. இப்போ நெய் ஊற்றி லேசாக நெய் ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சுக்கிட்டுருவோம். நெய் வந்து சும்மா 3 ட்ராப் மட்டும்தான் விட்டுருக்கேன். இந்த மாவு வந்து காஞ்சி ட்ரையாக போகாமல் இருக்கிறதுக்காக தான் மேலாக நான் நெய் தடவுறேன். பிஸ்ஸா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோல் செய்யலாம். 2 மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம். ஓரம் வந்து வெடிப்பாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். இதை வந்து பிஸ்ஸா ரோலை இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இந்த மாதிரி 2 பீஸ் உருட்டிக்கங்க. இப்படி உருட்டிக்கிட்டோம். இது இனி எப்படி உருட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து இப்படி 2 ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. பேப்பரோடு சேர்த்து இப்படி ரோல் பண்ணுங்க. இப்படி ரோல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததையும் ரோல் பண்ணிக்குவோம். இந்த ஓரம் வந்து நமக்கு தெரியக்கூடாது. நல்லா அப்படி உருட்டி விடுங்க. ஓரம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து முந்திரி பருப்பு பேஸ்ட்டை வந்து நல்லா கனமாக தேய்ச்சிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பிஸ்ஸா ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லுசாக தேய்ச்சிக்கினீங்கன்னா இன்னும் உருண்டை வந்து சின்னமாக வரும். சில்வர் லீஃப் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பிஸ்ஸா ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.